श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा की जय। குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் சத்சங்கம் என்ற இந்த யஜ்ஞத்தில் திரு மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்கத்தில் திரு தாஜுதீன் பாபா சரித்திரத்தை பற்றி இங்கு விவரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலத்திற்கு அனுகூலமான மகான்கள் என்ற தலைப்புல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். காலத்திற்கு அனுகூலமான மகான்கள் அப்படி என்றால் அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் மகான்கள் அவதரித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல எந்த மாநிலத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அதை அந்த மகான்களின் மூலம் இறைவன் தெரியப்படுத்துவார். அதாவது வரும் காலத்தை பொறுத்து எப்படி நாம் அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொள்கிறோமோ அதை போல நம்மை நல்வழிப்படுத்த காலத்தை பொறுத்து வளர்ந்து வரும் நாகரிகத்தை பொறுத்தும் அங்கு நிலவும் சூழ்நிலை பொறுத்தும் அதற்கேற்றாற்போல் இறைவன் மனித உருவிலும் மகான்களின் உருவிலும் அவதரித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள். இந்த நல்வழிப்படுத்துவதற்காகவே அவதரிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். நமது வேதங்களும் அதையே தான் சொல்லுது. அதாவது வேதங்களானாலும் சரி, புராணங்களானாலும் சரி, அதை தான் சொல்கிறது. மனித இனத்தின் பரிமாண வளர்ச்சியை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அதாவது மனித உருவ நிர்மாணம் இல்லைங்களா, இது முதலில் எப்படி இருந்ததாம் அப்படின்னா அமீபாவாகவும் பின்பு குரங்காகவும் படிப்படியாக பரிமாண வளர்ச்சியால் அதில் இருந்து மனிதனாகவும் பரிமாணம் அடைந்ததாகவும் நாம் படிச்சிருக்கோம். அதாவது படிப்படியாக ஒவ்வொன்றும் வரிசைப்படி நடக்கிறது இல்லைங்களா, சுழல்கிறது வட்டம் போல. சரிங்களா, அதை இயற்கை என்றும் சொல்லலாம், இல்லை சிருஷ்டி என்றும் சொல்லலாம். இப்போ இயற்கையில் இருப்பதை பார்த்தால் என்ன இருக்கு? நதிகள், மலைகள், சூரியன், சந்திரன், எதுவா இருக்கட்டும் இருக்கின்றது. அதே போல சிருஷ்டியில் இருக்கும் படைப்புகள் அனைத்தும் எல்லாமே ஆகட்டும், படைப்புகள் ஆகட்டும், இவை அனைத்தும் ஒரு வரிசைப்படி சுழல்கிறது. அப்படி அந்த சுழலில் சில எச்சரிக்கைகள், ஜாக்கிரதைகள் நமக்கு செயல்படுத்தும் இல்லைங்களா. இப்போ பருவ காலங்கள் இருக்கு. அதுல 3 காலங்கள் இருக்கு இல்லைங்களா. வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இருக்கு. வெயில் காலம் அப்படின்னா என்ன செய்வோம்? நல்ல காட்டன் துணிகளை உடுத்துவோம். குளிர்ச்சியான நீர், அதாவது குளிர்ச்சியான நீர், நம்ம உடம்பை குளிர வைக்கின்ற நீர், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லைங்க, குளிர்ச்சி தரக்கூடிய பழ வகைகள், அதனுடைய சாறு ஆகாரமாக எடுத்துக்கொள்வோம். எதுக்காக அப்படின்னா அது நம்ம உடம்பையும் பாதுகாக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி மழைக்காலம் வருவதற்கு முன்பு எச்சரிக்கையா நாம என்ன செய்வோம்? நம்மளோட வீட்டுல ஏதாவது மழை வந்துச்சுன்னா, ஒழுகுற மாதிரி இருந்தா அதெல்லாம் முதல்லயே ரிப்பேர் செஞ்சு வச்சுப்போம். அதுக்கப்புறமா வெளியே போகும்போது எப்ப மழை வரும்னே தெரியாததால நாம கொடை எடுத்துக்கிட்டு போவோம், முன்ஜாக்கிரதையாக இல்லைங்களா. அதே மாதிரி பனிக்காலத்துல என்ன செய்வோம் அப்படின்னா உலன் துணிகளை உடுத்துவோம், நம்ம உடலை கதகதப்பா வச்சுப்போம். இதே மாதிரி அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொள்கிறோம் இல்லையா. இப்போ எல்லாவற்றையும் ஏற்று தாங்கி நிற்கும்
தன்மை நமக்கு ஏற்படுகிறது. அதே போல சில நூற்றாண்டுகளாக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் நாடுகள் இருக்கு. இப்போ முதல்ல நாம வேற நாட்டுக்கோ இல்லைன்னா வேற ஊருக்கோ நாம பயணம் செய்யணும் அப்படின்னா எப்படி செய்வோம் அப்படின்னா, முதல்ல கால்நடை நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மாட்டு வண்டி மூலம் போனோம். அதுக்கப்புறமா மிதி வண்டி இருந்தது. அதற்கப்புறமா மோட்டார் வண்டி வந்தது. அதுக்கப்புறமா பேருந்து, அதாவது பஸ், அப்புறம் ட்ரெயின், இன்னும் வளர்ச்சியடைய ஃப்ளைட். இப்படி எல்லா வசதிகளும் ஏற்பட்ட பிறகு அனைத்து நாடுகளும் ஒன்றுக்கொன்று நட்பு உறவு கொண்டோம் இல்லைங்களா? நாடுகளுக்கிடையே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வணிகம் மூலமாக நாம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தோம். அதன் பிறகு என்ன ஆச்சு? மொழிக்கு வருவோம். மொழி இப்போ உலகம் எல்லாம் காமனா இருக்கிற மொழி என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் இல்லைங்களா? அது காமனா இருக்கிறது. ஆனா உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரே ஒரு மொழி இங்கிலீஷ் காமனா. அதே மாதிரி அநேக நூல்கள் பலதரப்பட்ட, அதாவது நம்ம நாட்டுல இருக்கிற நூல்கள் இல்லாம அடுத்த நாட்டுல இருக்கிற நூல், எல்லா நாட்டுல இருக்கிற அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நூல்கள், நல்ல நல்ல நூல்கள் இருக்கும் இல்லைங்களா? புத்திசம், அப்புறம் ரோமானியர், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இஸ்லாமியர், எல்லாருடைய நூல்களும் கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டோம் இல்லைங்களா? அதுக்கப்புறமா ரேடியோ கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன வந்தது அப்படின்னா ரேடியோ இருந்தது. அது முதல்ல நாம எங்க என்னென்ன நடக்குதுன்னு அந்த ரேடியோ மூலமா, நம்ம நியூஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இது பாபா இருந்த காலத்துல, அப்போ முதல்ல வந்தது ரேடியோ தான். அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் செல்போன், அதுக்கப்புறமா செல்போன் வந்தது. இப்போ ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. இதே போல அநேக வசதிகள் அநேக நாடுகள்ல இருந்தும் அநேக வசதிகளும் வந்தது. அநேக நாடுகள்ல இருந்து அநேக மதங்கள் கூட நம்ம நாட்டுல இருக்க வேண்டியதா இருந்தது இல்லைங்களா? இப்படித்தான் நிறைய மதங்கள் நம்ம நாட்டுல வந்தாங்க. அப்போ அவரவர் அபிப்பிராயங்கள், சித்தாந்தங்கள் நாம இந்த ஸ்மார்ட் போன் வழியா எல்லா நாட்டிலையும் என்ன நடக்குது, அநேக விஷயங்களை நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். உலக நாடுகளில் உள்ள எல்லா நாகரிகங்களையும் நாம் பார்க்கிறோம். இதனால நமக்கு என்ன ஆனது என்றால், கொஞ்சம் இஷ்டம் இருந்தாலும் சிறிது நமக்கு அதன் மேல் வருத்தமும் இருந்தது இல்லைங்களா? நமக்கு வருத்தமும் ஏற்பட்டது. ஏன்னா ஜாதிகளுக்கிடையேயும் மதங்களுக்கிடையேயும் நாடுகளுக்கிடையேயும் தொடங்கியது இது. இதெல்லாம் பார்த்து அதாவது மனிதனுடைய மனிதர்களும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கும் இடையேயும் வெறுப்பு ஏற்பட்டது, பொறாமை ஏற்பட்டது இல்லைங்களா? இதையெல்லாம் நாம கொஞ்சம் பார்த்தும் பார்க்காம போக வேண்டிய நிலையும் நமக்கு ஏற்பட்டது இல்லைங்களா? நாம அதை பொறுத்து கொண்டு போக வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா, நாம நம்ம நாட்டுல வாழணும் இல்லைங்களா? வாழணும் என்றா என்ன செய்யணும்? பொறுமையோட இருக்கணும். அப்படி பொறுமை இல்லாம அடிக்கு அடி அப்படி என்றா என்னவாகும்? அவன் அடிச்சான், நானும் அடிச்சேன் அப்படின்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இறக்க வேண்டியதுதான். இப்படியே போனா சமுதாயம் என்னவாகும்? அழிஞ்சு போகும். ஆகையால எல்லா மதத்தவரும் கொஞ்சம் அனுசரித்து பொறுமையை காக்க வேண்டியதா இருந்தது, நமது தேவைக்காக இல்லைங்களா? அதனால மற்றவர்களிடம் அனுசரித்தும் கை கோர்த்தும் மனிதன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி
மனிதனுக்கும் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நாடுகள், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கிடையேயும் போர் நடந்தது. அதாவது ஒரே மதத்துல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வளர்ந்து வர நாடுகளுக்கிடையே, அதாவது மதங்கள் தானா அப்படின்னா மதங்கள் கூட இங்க பெருசா எஃபெக்ட் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா ஆளுமை தான் இங்க அதிகமா இருக்கு. நான் இங்க ஸ்டே பண்ண, நான் என்னுடைய வர்க்கம் சேர்ந்தவங்க இங்க அதிகமா இருக்காங்க. சோ அதனால எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்ற ஆளுமை நமக்கு பெருகிக்கிட்டே வருது. அதனாலதான் இந்த போர்களும், இந்த சண்டை சச்சரவு போர் மூன்ற வரைக்கும் வருதுன்னா இதனாலதான். அதே மாதிரிதான் இஸ்லாமியர் மதத்தவங்க இல்லைங்களா. நமக்கு தெரிஞ்சு ஈரான் ஈராக் கூட சமீபத்துல போர் நடந்தது. எதுக்காக அப்படின்னா ஆளுமைக்காக தான். அதே போல நம் நாட்டையும் அநேக பேர் நம்ம நாட்டுல இருந்தாங்க இல்லையா. யார் யார் இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வணிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோமானியர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு அநேக பேர் வணிகம் என்ற பேர்ல நம்ம நாட்டை அவங்க ஆளுமைக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட மதங்கள், சித்தாந்தங்கள், பழக்க வழக்கங்கள் இங்கு வந்தது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா முதல்ல ஜாதி பேதங்களுக்கு வழிவகுத்தது. இதனால எந்த வர்ணத்தவர் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆளுமையும் செஞ்சாங்க. இதனால ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஜிஹாத் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொருத்தங்க ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்து மத தர்மம் அப்படின்னாங்க. அந்த இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையில சில பேர் சில காரியங்கள் செஞ்சாங்க. சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு போர்வையில நிறைய பேர் அவங்க சிலரை வெறுக்க செய்யணும். இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஜிலேல முடியாம ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா தனம் மூலம் மிதத் ஜெகத் இல்ல, தனு மூலம் மிதத் ஜெகத் அப்படின்னு சொன்னாங்க. இங்க தனு அப்படின்னா தான், என்னுடைய, என்னது, இப்படி எல்லாமே ஒரு தலபட்சமா வருமா என்று அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய தேசம், என்னுடைய பாஷை, என் மக்கள், என் உரிமை இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தேசம் முழுதும் சமய சார்பு கொண்ட போராட்டங்கள், போர்கள் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. இது தேவையா அப்படின்னா தேவைதான். ஏன்னா ஒரு அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க இருப்பாங்க. அந்த வேறொருத்தவங்க ஆளுமை செய்தா நம்மளால ஒத்துக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டையே எடுத்துக்கலாம். நம்ம பாரத தேசத்துல நாம இருக்கோம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சப்போ நம்ம என்ன செஞ்சோம், வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போராட்டம் செஞ்சோம் இல்லையா. அந்த மாதிரி போராட்டம் செய்ய வேண்டியதும் இருந்தது அப்போது. சோ அதுவும் அது சில சமயங்களே தேவையும் கூட இல்லைங்களா. அவரவர் மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சித்தாந்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மறைந்து போய் கொண்டிருக்கும் சித்தாந்தங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருந்தது. ஆகையாலதான் புதிய காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல, அதாவது புதிய காலகட்டம், புதிய காலகட்டம் அப்படின்னா அப்போதுதான் புதிதாக தொடங்கிய காலகட்டம். அந்த கட்டத்துல கபீர், குருநானக் போன்றோர் வந்தாங்க. எதற்கு அப்படின்னா மத சாமரசம் போதிக்கிறதுக்காக தான். மத கலவரங்களை விவரிக்க, ஏன் கலவரம் ஆகுது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி விவரிக்க தான் அவங்க வந்தாங்க.
இந்த நூற்றாண்டுல மத கலவரங்கள் அதிகமாகிவிட்டது. நம்ம தேசத்துல மதச்சார்பற்ற வழிகளை நிறுவ ஒரு துருவ நட்சத்திரமாக திரு தாஜுதீன் பாபா அவர்கள் அவதரித்தார். அப்போதைய காலகட்டத்துல ஷிரடி சாய்பாபா போன்றோரும் இதே மாதிரிதான் அவங்களும் அதேதான் சொன்னாங்க. என்னன்னு கபீர் குருநானக் என்ன சொன்னாரோ அதே மத சமரசம் போதனைகளை தான் போதிச்சாங்க. சில பேர் சொல்லலாம் எங்களுக்கு அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள தெரியலன்னா இவங்க யாரு, ராகவேந்திர சுவாமிய நிறைய பேருக்கு தெரியும். திரு போத்தலூர் வீர பிரம்மங்காரு அவரையும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்கள பார்க்கலாம். அவங்க ராகவேந்திர சுவாமி அவர் கர்நாடகா மாநிலத்துல இருக்காரு இல்லைங்களா? கர்நாடகா மாநிலத்துல ஒரு மடம். இவர் சமாதி அடைஞ்ச பிறகு இவருடைய மடத்துக்கு இடம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா அப்போ ஆண்டுகிட்டு இருந்த முகலாய மன்னர். அவர் இவருக்கு இடம் கொடுத்திருக்கார். அப்போ அவர் மனசுல அந்த மதம் பற்றி எந்த விதமான அழுக்கும் இல்லை அவருக்கு. சரிங்களா? அவருக்கு எதுவும் அந்த மாதிரியான எண்ணம் இல்லாததாலதான் அந்த காலத்திலேயே ராகவேந்திர சுவாமி மடத்திற்கு அவர் இடம் கொடுத்திருக்காரு. அவருடைய போட்டோ இன்னைக்கும் ராகவேந்திர சுவாமி கருவறையில தொங்கவிடப்பட்டிருக்கு. சரி, இப்போ ராகவேந்திர சுவாமி எவ்வளோ ஆச்சாரமா உடையவர் இல்லைங்களா? இன்னைக்கும் பக்தர்கள் அங்க போகும்பொழுது ஆண்கள் எல்லாம் தன்னுடைய மேல் சட்டையை கழட்டிட்டு தான் அந்த கருவறைக்குள்ள போய் தரிசனம் பண்ணிக்கணும். அப்படி ஆச்சாரமும் அனுஷ்டானம் அதாவது மடியும் இருக்கிற அவருடைய கருவறையில ஒரு முகமதிய மன்னருடைய போட்டோ வச்சிருக்காங்க. அப்படின்னா ராகவேந்திர சுவாமியோடைய நிலை எப்பேற்பட்டது அப்படின்றத நாம இங்க கவனிக்கணும். அதே மாதிரி வீரபிரம்மங்காரு அவங்க இருக்காங்க இல்லையா? அவருக்கு சிஷ்யர்கள் இருக்காங்க. அதுல முதன்மையான சிஷ்யர் யாரு அப்படின்னா ஒரு முஸ்லிம். அவருடைய பெயர் சித்தையா. ஒரு முஸ்லீமா இருக்கிறவர் தான் வீரபிரம்மங்காருடைய முதன்மையான சிஷ்யனாய் இருந்தார். அப்போ வீரபிரம்மங்காரு அவர்களின் நிலை எப்பேற்பட்டது அப்படின்றது, அவருடைய சிந்தனை எப்பேற்பட்டது அப்படின்றத நாம பார்க்கணும். அப்போ அந்த வீரபிரமேந்திர சுவாமிக்கு சிஷ்யனா ஆக முடிஞ்சது அப்படின்னா அந்த சிஷ்யனுடைய பாவம் என்னது இல்லைங்களா? ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்துவுக்கு சிஷ்யனா இருக்காருன்னா அவருடைய பாவம் எத்தகையது அப்படின்றத நாம இங்க பார்க்கணும். இப்போ அவருக்கு அங்க என்ன அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா சத்தியத்தை தெரிந்து கொண்டார். வேற எதுவுமே இல்லை. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த மதமும் நமக்கு அணக்கட்டையா இருக்காது. ஜாதி வேறுபாடு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு பின் இருக்கும் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா மனிதர்கள்ல மறுபக்கம் அப்படின்னு ஒண்ணு ஒளிந்திருக்கும். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவருக்கு ஒரு மறுபக்கம் இருக்கும். அப்படின்னு அவங்கள கெட்டவங்கன்னு யாரும் இங்க சொல்லலைங்க. மறுபக்கம் இருந்தாவே கெட்டவன் அப்படின்றதெல்லாம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் எல்லோரையும் எப்படி கூப்பிடுவார் அப்படின்னா ஆன்மீக மனிதர்களே, சகோதர சகோதரிகளே அப்படின்னு கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா எல்லோரிடமும் சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்புங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இந்த உலகிற்கு
ஃபுல்லா எடுத்துரைத்தார். என்னன்னு, ஆல் பவர் வித்தின் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தட் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு உலகமெல்லாம் உரைத்திருக்கார். அவருக்கு எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ அன்னை தெரசா அப்படின்னா அவரை கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால அந்த வார்த்தை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கார், அவரை வணங்குபவர்களும் விவேகானந்தரை வழிகாட்டியா நினைப்பவர்களும் கூட அவங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படின்னா கொஞ்சம் விலகி போவாங்களாம். ஆனா விவேகானந்தருக்கு சிஷ்யரா இருந்தவங்க யாரு? சிஸ்டர் நிவேதிதா. யாரு சிஸ்டர் நிவேதிதா அப்படின்னா, இந்த சிஸ்டர் நிவேதிதா அப்படின்ற பேர் வச்சதே யாருன்னா சுவாமி விவேகானந்தர் தான் இல்லைங்களா? அப்போ அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அவங்க வந்தது சிஸ்டர் அவங்க நிவேதிதா அப்படின்றவங்க எங்கிருந்து வந்தாங்க? வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. அவங்க பேர் நிவேதிதான்னு இவர் தான் வச்சாரு. அப்போ வெளிநாட்டுல இருந்து வந்தா அவங்க ஹிந்துவா இருப்பாங்களா அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா? அப்போ விவேகானந்தருக்கும் மதம் பற்று இல்லை அப்படின்றத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க எங்கிருந்து வந்தாங்க எல்லாம் நாம இத யோசிக்கணும். நாம அனைவருமே ஒரே குடும்பம் அப்படின்ற பாவம் ஏற்படணும். அந்த பாவம் நம்மில் இருக்கு, ஆனா அது வெளியில வரமாட்டேங்கிறது, அவ்வளவுதான். அது வெளிவர உத்தமமான சம்ஸ்காரம் வேண்டும். அந்த சம்ஸ்காரத்தினால அனுபூதி அடையணும். அந்த அனுபவம் சோல் எக்ஸ்பீரியன்ஸ் அடைவதற்காகவே இருவரும் அவதரித்தார்கள். யார் அப்படின்னா, சாய்பாபா ஆகட்டும், தாஜுதீன் பாபாவாக ஆகட்டும், ராகவேந்திர சுவாமி ஆகட்டும், கபீர் ஆகட்டும், குருநானக் ஆகட்டும், வீரபிரம்மங்காரு ஆகட்டும், என்ன சக்திகள் இருக்கு எத்தனை ஆகட்டும், சரிங்களா? இதுல என்ன சக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சமமு, தமமு, திதிக்ஷி, உபரிதி, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த 6 சக்திகளும் நிரம்பி இருக்கு. இத திரு ஆதிசங்கரர் சொன்னார் இல்லைங்களா? ஆதிசங்கரர் சொன்ன வார்த்தையே தான் இது. இந்த எதிரி வெளியே வர வேண்டும், அதற்காகத்தான் அவர் விண்ணப்பித்தார், சரிங்களா? தாஜுதீன் பாபா இல்ல, திரு சாய்பாபா இல்ல, எந்த மதத்தை சார்ந்தவராய் இருக்கலாம், இந்த மகான்கள் எல்லாம் எதற்கு மகிமைகள் செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மில் இருக்கும் மனித நேயத்தை விழிக்க செய்து நல்வழிப்படுத்துவதற்காகவே அவர் தீவிரமாக முயற்சி செய்தாங்க. அவங்கெல்லாம் எல்லா மதத்திலும் இருக்கும் சத்தியம் ஒன்றுதான். சத் அயமு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம் எதுவாக இருக்குதோ அது அதுவாகவே இருக்கு. அதாவது நிஜமான தத்துவமேதை வீண் ஆடம்பரத்துக்கும் எதன் மீதும் பற்றில்லாமலும் வேறு மதங்கள் மீது வெறுப்பு அடையாதவராகவும் இருப்பாங்க. நிஜமான தத்துவ மேதை. தத்துவ மேதை என்றால் யோசிக்கும் திறன் இருக்கிறவங்க. அவன் நிஜமானவன். மத வேற்றுமை இருக்காது அவனுக்கு, ஆடம்பரமும் இருக்காது. நிஜமான விசுவாசம் உடையவராய் இருப்பாங்க. அவர்கள் பிறப்பால் தாஜுதீன் பாபா ஒரு முஸ்லீம் ஆன போதிலும், தாஜுதீன் பாபா பிறப்பால ஒரு முஸ்லீம் ஆன போதிலும் இந்துக்களை வேற அவர் பார்க்கல. இந்துக்களையும் அவர் மதங்களையும் அவர் எப்பொழுதும் அவங்க மீத
தன் கிருபையை எப்பொழுதும் அவர் பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அவர் அதாவது யாரும் அதாவது எந்த ஹிந்துவையும் எப்பொழுதும் அவர் விமர்சிக்கவில்லையாம். இருந்தாலும் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தன்னை தேடி வரும் முஸ்லீம் பக்தர்களுக்கு பிரத்யேகமான தரிசனமும் அவர் என்னைக்கும் கொடுத்தது இல்லையா. அப்படி என்றால் என்ன? சர்வ சமானத்துவம் இங்க அவர் நமக்கு சொல்றார். எல்லோரும் சமானமானவரே அப்படின்னு அவர் சொல்றார். அதற்காக தான் எல்லோரும் சமமானவரே என்று நாம பழகி கொள்ளணும். குலத்தால் தாழ்ந்தவர் இல்லை, மதத்தால் வேறுபட்டவர் இல்லை, ஜாதியால் உயர்ந்தவரும் இல்லை, நீ மனிதனாய் இரு அப்படின்னு சொல்றார். இங்கே இருப்பது ஒரே ஜாதி, அதுவும் மனித ஜாதி. இதை நிரந்தரமா நாம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு மகான்கள் அனைவரும் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவங்களா இருக்கலாம், ஆனா இலக்கு ஒன்றுதான். இப்போ நதிகள் வேறு வேறா இருக்கலாம், அது சேரும் இடம் எங்க? கடல் தானே. அதனுடைய இலக்கு எங்க? கடல் தானே. அது மாதிரி இப்போ கங்கை, யமுனை, காவேரி, வைகை அப்படின்னு நதிகள் பெயர்கள் வேறு வேறா இருக்குது, அதன் இலக்கு கடல். அதே போல சாம்பிரதாயங்களும் சரிங்களா. இந்த சாம்பிரதாயங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா முஸ்லீம்ல இஸ்லாம் சாம்பிரதாயம் இருக்கு, கிறிஸ்துவ சாம்பிரதாயம் இருக்கு, ஹிந்து சாம்பிரதாயம் இருக்கு, ஜெயின் சாம்பிரதாயம் இருக்கு. இப்படி இந்த எல்லா சாம்பிரதாயமும் பின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இறைவனை அடையும் வழிதான் நமக்கு தெரியுது இல்லைங்களா. அது நாம தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கங்கையின் பெருமை, அதாவது கங்கை பெருமை வாய்ந்ததா, யமுனை சிறந்ததா அப்படின்ற எண்ணம் எப்படி வரும் நமக்கு? எல்லாமே நீர்தானே, எல்லாவற்றிலும் இருப்பது தண்ணீர் தானே. அப்போ ஏன் அந்த பாவத்தை நாம வளர்த்து கொள்ள கூடாது இல்லைங்களா? எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற பாவம் நாம ஏன் வளர்த்துக்க கூடாது? காரணம் என்ன அப்படின்னா சுயநலம். எவருக்கு அவன் ஏற்றார் போல மட்டாதிபதிகள் ஆகிறாங்க இல்லைங்களா. மட்டாதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்க சுயநலமா இந்து மதத்தை தப்பாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. மத சித்தாந்தங்களை அகோரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. கூர்ந்து கவனிச்சா நமக்கே புரியும். மகான்களின் சரித்திரத்தில் பார்த்தால் அவர் எங்காவது பேதபாவம் காட்டியிருக்கிறாங்களா? அதை நாம கவனிக்கணும். மகான்கள் பேதபாவம் காட்டினாரா என்று பூத கண்ணாடி வைத்து தேடினால் கூட கிடைக்காது. நாம தேடுங்க பார்ப்போம். அப்படி இருந்தால் அவர் மகானே இல்லை. பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தா கூட நமக்கு தெரியாது. அப்படி தெரிந்தால் அவர் மகான் இல்லை அப்படின்று சொல்றாங்க. அவரும் சாதாரண மனிதன் தான். அந்த மனிதன் சுயநலம் இல்லாத மனிதன் இல்லைங்களா. யார் அப்படின்னா மனிதன் இதை சொல்வதற்கே, அதாவது இதை சொல்வதற்காக தான். சுயநலம் இல்லாத மனிதன் எதை செய்வான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் திரு தாஜுதீன் பாபா காலத்திற்கு அனுகூலமான மகான் அப்படின்னு சொன்னாங்க. எங்க நாக்பூர் மாநிலத்துல பாபா இருந்தார். தாஜுதீன் பாபா நாக்பூர் மாநிலத்துல இருந்தாரு. அதே மாதிரி ஷிரடியில சாய்பாபாவும் அதே போலதான் இருந்தாரு. கர்நாடகாவில ராகவேந்திர சுவாமியும் இருந்தாரு. ஆந்திராவில வீர பிரம்மங்காரு சுவாமியும் இருந்தாரு. யோகி வேமண்ணா இருந்தார்.
இப்படி எத்தனையோ மகான்கள் சுயநலமற்று அவங்க வாழ்ந்தாங்க, தனக்காக வாழல. இந்த மத கலவரங்களை இந்த மத கலவரங்களை எதிர்த்து அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக அவர்கள் அந்த உருவம் எடுத்து மகான்கள் ஆக அவதரித்தார்கள். இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த மாநிலத்துல எந்த மாநிலத்துல அப்படின்னா, அதாவது தாஜுதீன் பாபா இருந்தார் இல்லைங்களா, அந்த மாநிலத்துல அனுமந்தராவ் அப்படின்னு ஒருத்தர் ஹிந்து இருந்தார். அவர் தனக்கு தானாகவே பாபாவுடைய பக்தரா இருந்தார். யார் சொல்லியும் அவருடைய பக்தரா ஆகவில்லை. அவருக்கு அவரா தெரிஞ்சுக்கிட்டு தாஜுதீன் பாபாவுடைய பக்தர் ஆனார். அங்க சில பேர் இருந்தாங்க. எப்படின்னா ஹரிஜன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தாழ்ந்த குலத்தில் சேர்ந்தவர்கள். அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, இவருடைய ஜாதியில நாம மாறினா நமக்கு அதிக கிருபை கிடைக்கும், அவருடைய ஆசீர்வாதம் அதிகமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில எஸ்டி காஸ்ட் அவங்க அந்த மாதிரி முஸ்லிம் மதத்துக்கு மாறிட்டாங்க, இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டு அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. அதை பார்த்த அனுமந்த்ராவ் என்ன பண்ணினாருன்னா, நாமளும் முஸ்லிமா மாறினா நமக்கு கூட இவர்களை விட அதிகமா அனுகிரகம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மதம் மாறினால் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாபாவுடைய தரிசனத்துக்கு அவர் போறார். போகும்போது அவருடைய கையில ஒரு புத்தகம் இருந்தது, ஒரு நூல். அதை எடுத்துக்கிட்டு பாபாவை பார்க்க போறார். பாபாவை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, என்ன கையில என்ன வச்சிருக்க, குடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அவர் வாங்கி பார்க்கிறார். பார்த்த உடனேயே அது பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை அவரு கொஞ்ச நேரம் புரட்டி பார்த்துட்டு, அடடே நாம இதுலயும் நாம இருக்கோமே அப்படின்னு சொன்னாராம். இங்க நாம என்ற வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கிறோம். நாம இதுலயும் இருக்கோமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நான் இதுல இருக்கேனே அப்படின்னு அவர் சொல்லல. நாம இதுலயும் இருக்கோமே அப்படின்னு அவர் சொன்னார். அது சொல்லிட்டு அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்துட்டாராம். கொடுத்துட்ட உடனேயே இவர் வாங்கிட்ட உடனேயே இவருக்கு டக்குன்னு பாபா சொன்னது டக்குன்னு யோசிச்சாராம். ஏன்னா இவர் அந்த பகவத்கீதைய கூர்மையா நிதானமா நல்லா ஆராய்ந்து படிச்சிருக்கார். அதனாலதான் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையே அவருக்கு போதனை மாதிரி ஆனது. பாத்தீங்களா, குரான்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அதேதான் பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்றத அவர் சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டார் இல்லைங்களா. அதுவே அவரு அந்த பகவத்கீதைய சரியா படிக்காதவரா இருந்தா அவருக்கு அது புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது இல்லைங்களா. அதுதான் அவர் அந்த புத்தகத்தை அந்த அளவுக்கு நல்லா கூர்மையா படிச்சிருக்கார். படிச்சதால அவருக்கு அது சட்டுன்னு புரிஞ்சுது. அப்போ அவர் சர்வ சமர்ப்பணம் செய்து கொண்டு, அதாவது அதுல என்ன புரிஞ்சுது அவருக்குன்னா, சர்வ சமர்ப்பணம் செய்து கொண்டால் போதனை அடைய முடியும். அந்த தர்மமே இஸ்லாமிய மதத்திலும் இந்து மதத்திலும் இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அவர் தான் மதம் மாறத கைவிட்டுட்டு போயிட்டார். சரிங்களா. இந்து இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அங்க அவருக்கு என்ன குறிப்பு கிடைச்சதுன்னா, இறைவனை சர்வ சமர்ப்பணம் செய்து கொண்டால் போதனை அடைய முடியும்.
இந்த தர்மமே இஸ்லாமிய தர்மத்திலும் இந்து தர்மத்திலும் உள்ளது, பகவத்கீதையிலும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை அவர் தெரிஞ்சு கொண்டார் இல்லையா. இறைவனுக்கு அதாவது இந்த சர்வ சமர்ப்பணம் செய்து கொண்டால் மட்டுமே சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பது நீ அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் ஞான போதனை இல்லைங்களா, ஞான போதனை இல்லையா. அதனால இதுவே ஞான போதனை. இல்லை என்றால் தரிசனம் கிட்டும், நீ அறிய முடியும். ஞான போதனை இல்லை என்றால் தரிசனம் உனக்கு கிட்டும். அதனால்தான் பகவத்கீதையில நமக்கு 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துல திரு ஸ்ரீ சாய்நாதர் அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கார். என்னன்னு, பிரணிபாதேனா பரிப்ரஷ்னையே சேவையா உபதேசயந்திதே ஞானம் ஞானாத் தத்துவ தர்சனஹா அப்படின்னு சொல்லி இருக்கார். ஞானிகளின் தத்துவ தரிசனத்தை நாடுவதையே முகமதிய மதத்திலும் இதேதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குதான் அவர் தங்கள் பக்தர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அந்த தர்மத்தின்படியே நடக்க சொன்னார். யார்? சாய்நாதர் இல்லைங்களா. உன்னுடைய தர்மம் எதுவோ அதன்படியே நீ நடக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே போலதான் சாய்நாதரும் நமக்கு சொன்னார் இல்லையா. யாருக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தையே ஆராதிச்சு பூஜையும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். எத்தனையோ பூஜை என்று சாய்பாபாவும், அதாவது நீ எதனை பூஜிக்கிறாயோ அதுவே உனது இஷ்ட தெய்வமா, நீ உனக்கு எது இஷ்ட தெய்வமோ அதையே பூஜை செய் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. சாய்பாபாவும் அதேதான் சொல்லியிருக்கார், தாஜுதீன் பாபாவும் அதேதான் சொல்லியிருக்கார். அதனால தன்னுடைய அனுகிரகத்துக்காக வேறு மதத்தவர் முகமதிய மதத்திற்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அழுத்தி இங்க சொல்லியிருக்கார். இங்க நாம யோசிக்க வைக்கிறார் மாஸ்டர் அவர்கள். ஒரு தடவை நாக்பூர்ல மத கலவரம் தொடங்கிச்சு. ஒரு முஸ்லிம் பக்தர் தாஜுதீன் பாபாவிடம் வந்தார். பாபா, இந்துக்களும் முஸ்லிம்களை கொன்னுகிட்டு இருக்காங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டினார். அப்படியா என்று சொல்லல பாபா. தீவிரமாக கோபத்தோட போ இங்கிருந்து முதல்ல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நிஜமான முஸ்லிமை யாராலும் கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த வாக்கியத்தை உபயோகிச்சார்? நிஜமான முஸ்லிமை, அதாவது நிஜமான முஸ்லிமின் தர்மம் என்ன? எல்லாவற்றிலும் ஒரே பகவத் தத்துவத்தை காண்பது இல்லைங்களா. அவனை யாரும் கொல்வது என்பது முடியாது. அவனில் சகிப்புத்தன்மையும் ஒற்றுமையும் இருக்கும், காதலும் இருக்கும், அன்போடு கூடிய தயையும் இருக்கும். உண்மையான முஸ்லிம்க்கு என்ன இருக்குமாம்? சகிப்புத்தன்மை, ஒற்றுமையும் இருக்கும், காதல் இருக்கும், அன்போடு கூடிய தயையும் இருக்கும். அவன் அன்போடு கூடியவனாய் இருப்பான். யாரையாவது அடிப்பானா? நீ திட்டினா அவன் திட்டுவான், நீ கோவப்பட்டால் அவன் கோவப்படுவான் இல்லைங்களா. அதாவது அது நேரே கூட இல்லைங்க. அது நேரா சொன்னாதானா? இல்ல, உள்ளே நாம நினைச்சுக்கிட்டாலும், மனசுக்குள்ள நாம நினைச்சுக்கிட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சரி, நேராகவா இல்லைன்னா மனசுக்குள்ளேயோ, நீ நேராக இல்லை அப்படின்னாலும் நீ மனசுக்குள்ள நினைச்சாலும் அவனுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு வேவ்ஸ், அதாவது வைப்ரேஷன். எப்படின்னா, நாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம். அங்க ஒரு குரங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
கொஞ்சம் தூரமா இருக்கு குரங்கு, நாம அதை கடந்து போகணும். போகும்போது அந்த குரங்கு நம்ம தாக்குமோ, நம்ம அடிக்கலாமா அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சாவே போதும். அது கிராஸ் பண்ணும்போது அந்த குரங்கு குருன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். ஏன்னா நாம மனசுல நினைக்கிற அந்த பாவம் அங்க வைப்ரேஷனா ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா அதுக்காக தான் சொல்றோம், நிஜமான முஸ்லிம் யாரையும் கொல்ல முடியாது. பாபா சொன்ன வார்த்தைகள் மிகவும் தெளிவா விளங்குது. ஏனென்றால் முகமது பிரவர்த்தா என்ன சொன்னார்? அல்லாவை முழுமையாக நம்பியவருக்கு எந்த கஷ்டங்களையும் தாங்குபவருக்கு அவர் அந்த மதத்திற்கு பெருமை சேர்ப்பான். மீதி இருப்பவன் எல்லாம் பாவப்பட்டவர், அவர் எல்லோரும் முஸ்லீம் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லைங்களா? இதே போன்ற ஒரு இன்சிடென்ட் பாபா சரித்திரத்திலையும் வரும். ஒரு ஹாஜ்னி அவர் என்ன பண்ணினாருன்னா, ஒரு தடவை பாபாவை பார்க்க வந்தார். பாபாவை பார்க்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா, பாபாவுக்கு இது சந்தனம் பூசுறது அந்த மாதிரியான சடங்குகள் செஞ்சு பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்த அந்த ஆஜ்னி என்ன பாபா இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, என்ன இங்கெல்லாம் இதெல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கும் பொழுது பாபாவுக்கு கோபம் வந்துச்சு. அவருக்கு கோபம் வந்த உடனே அவர் சொன்னார், நீ ஒரு உண்மையான ஹாஜ்னியா? நீ உனக்கு நமாஸ் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ பெரிய ஹாஜ்னி அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோட நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை தீட்டிட்டாராம். இதே நமது இந்துக்களிலும் புரிதல் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி இவை அனைத்தின் மூலமும் வேதங்கள் நம்ம எதை பேசினாலும், அதாவது தப்பா சொல்றாங்க, இந்த வேதங்கள்ல இருக்கிறதையே நாம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது எப்படி அங்க போற்றி ஆகுதுன்னா வேற மாதிரி ஆகுது இல்லைங்களா? நாம நம்மளுடைய புரிதல் இல்லாமல பேசிக்கிட்டே இருக்கோம். இவ அனைத்துக்கும் மூலம் என்ன அப்படின்னா வேதங்கள். வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா 6 பாயிண்ட் சொல்லுது. 1, சோம்பேறித்தனம் பாவம் அப்படின்னு சொல்லுது. 2வது, முயற்சி செய்பவனுக்கு தெய்வம் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லுது. 3வது, உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லுது. 4வது, உற்சாகம் உடையவனுக்கே கல்வி கிட்டும். 5வதா, மனம் எப்பொழுதும் நல்லதே நினைக்கணும் அப்படின்னு சொல்லுது. 6வது, எல்லா உயிரினத்திலும் அன்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லு. இந்த 6 மட்டும் அதாவது இந்த 6ம் நாம கடைபிடிக்கணும். ஆனா இதுலேயும் இந்த 6வது மட்டும் நாம பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், இந்த ஜென்மம் நமக்கு தன்யம். யாருக்கு இந்த தர்மம் யார் இந்த இந்து தர்மம், அதாவது இந்து தர்மம் கடைபிடிக்கிறேன் என்பவருக்கு, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்பவனுக்கு, இங்கு இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நேசத்தோடு பார்க்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. தார்மீக சேவைக்கு வேதம் மூலம் இல்லைங்களா? தார்மீக சேவைக்கு வேதம் மூலம் என்று மனுஷி சொல்லுது. மனு என்கின்ற மகரிஷி அவரும் சொன்னார்,
தார்மீக சேவைக்கு வேதமே மூலம். அப்போ வேதத்தில் சொன்னதே நாம புரிஞ்சுக்கல, அதாவது புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு நாமளே புரிஞ்சுக்கல. குரான்ல என்ன சொல்லி இருக்கோ அதையும் நாம புரிஞ்சுக்கல. பைபிள்ல என்ன சொல்லி இருக்கோ அதையும் நாம தெரிஞ்சுக்கல, இல்லைங்களா? அதாவது உன்னை போலவே மற்றவரிடத்தில் அன்பு செய் அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்காங்க. மற்றவர்களுக்கும் உனக்கும், அதாவது மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையே நீ அவர்களுக்கு செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? பைபிள்ல எந்த மதத்தவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இதைத்தான் சொல்லுகிறார் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள். சரி, வேதத்தில் முக்கியமானது சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏன் திட்டுறோம்? அவங்க நம்மளை ஏன் திட்டுறாங்க? இப்போ எல்லா லோகமும் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். எந்த லோகம்? 3 லோகங்கள், தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம். எல்லா லோகமும் சுபிக்ஷமாக இருக்கணும் என்றால் என்ன? எல்லா பிராணிகளும் பிரியமாக எல்லா பிராணிகள் இடத்திலும் நாம பிரியமா இருக்கணும், எல்லா பிராணிகளையும் காப்பாற்றணும் என்ற எண்ணம் நாம கொள்ளணும். நாம பிளஸ் சொல்வோம் இல்லையா? ஸ்கூல்ல ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நாம உறுதிமொழி எடுத்துப்போம், இல்லைங்களா? ஸ்கூலுக்கு போனா அதே மாதிரி ப்ரௌடா சொல்லுவோம், நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்றதால என்ன பயன் இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டு தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். ஜெய் ஹிந்த், வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்றதுல கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒருத்தரை மட்டும் சொல்றதுக்கு இல்லைங்க, எல்லா மதத்தவரும் செய்யும் விதமாகவே இருக்கு. இது எல்லா மதமும் சமரசத்தை கிரகிக்க முடியாமல் போகிறோம் நாம, இல்லைங்களா? அதை சொல்வதற்கே இவர்கள் வந்தது. அதனால முயற்சி செய்பவனுக்கு தெய்வம் என்னைக்கும் துணை நிற்கும். உழைப்பே உயர்வு தரும். நீ சோம்பேறியா இருக்காதே. இது எல்லாம் வேதத்தில் சொன்ன வார்த்தைகள் தானே. இதை நாம எப்படி புரிந்து கொள்ளணும்? இதைத்தான் மாஸ்டர் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கார். இங்க அது போல ஹாஜினி பாபா கிட்ட வந்தப்போ இந்த வார்த்தை சொன்னார். மனிதனின் பசி மதத்திற்கு மதம் மாறுபடுதா? இல்ல. பிறப்பு இறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு வேறா உள்ளதா? இல்ல. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, வேறு வேற இல்ல, இல்லையா? நிஜமான இஸ்லாமிய மதத்தை பற்றி எனக்கு தெரியும். இறைவனிடத்தில் தூய்மையான பற்று கொண்டவனே உண்மையான முஸ்லீம். இங்க தாஜுதீன் பாபா என்ன சொன்னாரு? உண்மையான முஸ்லீமை யாராலும் கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இறைவனிடத்தில் சர்வ சமர்ப்பணம் செய்யும் போதுதான் சத்தியம் புலப்படுகிறது என்று இஸ்லாம் மதத்தில் சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை கேட்டவுடனே அந்த ஹாஜ்னி அப்படி இப்படி என்று திரிந்து காலில் விழுந்து சரணாகதி செய்துவிட்டு போனாராம். ஏன்னா அவர்
மாஸ்டர். அப்படி இப்படி திரிஞ்சார் அப்படின்னு சொல்லி இருக்கு, அங்க அப்படிதான் எழுதி அப்படி சொன்னாங்க. ஆனா அப்படி இப்படி திரிஞ்சார் அப்படின்னா அவர் யோசிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சார் அப்படின்றதுதான் அங்க நிஜம். அதாவது அவர் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் செஞ்சது தவறு அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சார். இதற்கு எத்தனை நாள் ஆனது அப்படின்னா 2-3 நாள் ஆச்சாம். 2-3 நாட்கள் ஆனதாம். சரணாகதி அடைந்த உடனே பாபா அவரை அப்பவே அனுப்பலையாம். ஒரு 3 நாள் அவர்கிட்ட தன்னுடன வைத்து கொண்டு அனுப்பினாராம். ஏன்னா அவர் மறுபடியும் அவருடைய மனதுல மாற்றம் ஏதாவது தென்படுமா அப்படின்னு அவர் பார்த்தார். எதுவும் அவர் எந்த மாற்றமும் எதுவும் தெரியல. அதனால அவர் மறுபடியும் அவரை அனுப்பிட்டாராம். மாஸ்டர் அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கார். தர்மார்ச்சனை இறைவனுக்கு சரணாகதி மட்டுமே இஸ்லாம் தர்மம் என்று குர்ஆன் சொல்கிறது. தர்மாச்சரணை இறைவனுக்கு சரணாகதி இது மாத்திரமே இஸ்லாம் தர்மம். தர்மாச்சரணா இல்லாத பொழுது இது இஸ்லாம் தர்மம் இல்லை, இந்து தர்மம் இல்லை, கிறிஸ்துவ தர்மம் இல்லை. சரணாகதி அப்படின்னு ஏதாவது முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்றார். தர்மாச்சரணம் இல்லாத போது அது இஸ்லாம் தர்மம் இல்லை, இந்து தர்மமும் இல்லை, கிறிஸ்துவ தர்மமும் இல்லை அப்படின்னு சொல்றார். 2வதா சரணாகதி. இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது? சாந்தி, அன்பு என் மீது ஆதாரம் கொண்டுள்ளது. அதன் அஸ்திவாரம் என்ன? மதத்தின் மீது ஆதாரம் கொண்டுள்ளது. ஆனா அதோடைய அஸ்திவாரம் என்ன அப்படின்னு சொல்றாரு. எந்த மதமானாலும் அதன் அஸ்திவாரம் என்ன அப்படின்னா சத்தியம், தர்மம், சாந்தி, கருணை, அகிம்சை. எந்த வார்த்தையும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தைகளையே மதம் என்ற கட்டிடம் நின்று கொண்டிருக்கு. இதுல ஒன்று குறைந்தாலும் கட்டிடம் இழிந்து விழுந்துவிடும். அவ்வளவுதானே தவிர வலுக்கட்டாயமாக மதத்தில் யாராலும் இழுத்துக்கொள்ள முடியாது. அதாவது எந்த மதமானாலும் சரி, அவர்கள் மதத்துல வலுக்கட்டாயமா இழுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அதைத்தான் நாம் இங்க கவனிக்கணும். மதம் ஒரு ஏணியை போன்றது. சிகரத்தை அடைய ஏறுவதற்கு ஏணியை போன்றது. இலக்கு கடவுளை அடைவது. இப்போ மேல் திருப்பதிக்கு எத்தனை வழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 4 வழிகள் இருக்கு இல்லைங்களா? ஒன்னு அலிபெரி, இன்னொன்னு ஸ்ரீவாரிமெட்லுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஏறுவதற்கு பஸ் ரூட்ல ஏறுவதற்கு ஒரு வழி, இறங்குவதற்கு ஒரு வழி. இந்த 4 பாதைகள் இல்லையா? இந்த 4 மதங்களாக நாம வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 மதங்களும், ஒன்னு இஸ்லாம் மதம், ஒன்னு ஜெயின மதம், இன்னொன்னு இந்து மதம், ஒன்னு கிறிஸ்துவ மதம் வச்சுக்கலாம். இந்த 4 மதமும் எங்க போய் சேருது அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கிற ஆனந்த நிலையத்துக்கு தான் போய் சேருது இல்லைங்களா? அப்போ அதனுடைய இலக்கு எங்க இருக்கு? நாம போய் அந்த கடவுளை அடைவதுதான் இருக்கு. இப்போ எந்த மதம் எப்பேற்பட்டதாகவாவது இருக்கட்டும், நாம் சென்று அடையும் இடம் என்ன அப்படின்றத மட்டும்தான் நாம பார்க்கணும். எல்லாருமே இறைவனை அடைவதற்காக மட்டும்தான் இங்க தவிக்கிறாங்க இல்லையா? அப்போ நாம் சேரும் இடம் ஒன்னாக இருக்கும் பொழுது நாம ஏன் இத்தனை மத கலவரங்களும், இத்தனை போட்டி, பொறாமை, இவையெல்லாம் நாம
எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதையெல்லாம் எடுத்துக்காம நாம சேர்வது ஒரே வழி, நாம் அடைய வேண்டும் எந்த வழி அப்படின்னா நம்மளுடைய இலக்கு என்பது அந்த கடவுளை அடையும் வழி இல்லைங்களா? அப்போ நதி எல்லாம் கடைசியில எங்க போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடல் தானே, அதுதானே நதியின் இலக்கு. அதே மாதிரிதான் நிஜமான நம்பிக்கை உள்ள மனிதன் பூமியின் மீது தெய்வத்தால் காப்பாற்றப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவன் அகால மரணம் அடைந்தாலும் சொர்க்கத்தையே அடைவான். அவன் தர்மாச்சரணம் பண்ணி இருந்தால், அவன் தர்மப்படி நடந்து கொண்டு இருந்தால், அவர் அகால மரணம் அடைந்தாலும் அவர் அந்த சொர்க்கத்தையே அடைவார். அதுதானே தவிர எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை கொல்ல முடியாது அப்படின்றத இங்க தெள்ள தெளிவா நமக்கு சொல்றாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அதாவது 35:10 என்ன அப்படின்னா, தர்மத்திற்காக போராடி இறந்தாலும் அவர்கள் சொர்க்கத்தையே அடைவர். அதேதான் பகவத்கீதையிலும் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது. என்ன சொல்லியிருக்காரு? இந்த தர்ம யுத்த போரில் மரணம் அடைந்தால், அதாவது வீர மரணம் அடைந்தால் உனக்கு சொர்க்க பிராப்தி கிட்டும். இந்த போரில் வெற்றி பெற்றால் உனக்கு ராஜ்யம் கிட்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் தர்மத்திற்காக போராட வேண்டும். அந்த தர்ம போராட்டத்தில் நீ உயிரிழந்த போதும் இறைவனுக்கு நீ பிரியமுடையவனாவான் ஆவாய் அப்படின்னு சொல்றார். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவனே ஒருவனை ஒருவர் அழித்துக் கொள்வார்கள். இத்தனை பாவம் இருக்கும், அதாவது அழித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவம் இருக்கும். திரு தாஜுதீன் பாபா இத்தனை பாவம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். தாஜுதீன் பாபா சொன்னதில் நிஜமான முஸ்லிமை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காரு இல்லையா? அப்போ பாபா ஹிந்து பக்தனான ரகுஜி ராவ் காசிநாத் பட்டேல் அவர்கள் வீட்டிற்கு போனாராம். ஒரு வாட்டி போனார் இல்லையா? அவங்க இந்து சாம்பிரதாயத்துல அவரை பூஜை செஞ்சாங்க. பூஜை செய்ததால அவரை, அதாவது பூஜை செய்யறத அவங்க தடுத்தாரா அப்படின்னா இல்ல. அதுக்காக இந்து மதத்தின் மீது அவருக்கு ரொம்ப பிரியம் இருக்கா அப்படின்னா அதுவும் எதுவும் இல்லை. முஸ்லிம்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அவரவர் ஆச்சாரப்படி அவரை சேவிச்சாங்க. எல்லோரையும் சமமான முறையிலேயே அவர் பார்த்தார். இதே சர்வ சமர்ப்பணமான பாவமே இல்லைங்களா? ஷிரடியில ஷிரடி சாய்நாதரும் என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா? சாய்நாதரை திரு அப்துல்லா என்ற ஒரு முஸ்லிம் பக்தர் என்னன்னு சொன்னார் அப்படின்னா, சாய்நாதரை பார்த்து என்ன சொன்னாருன்னா, பாபா, இந்துக்கள் உங்கள் முகத்திற்கு சந்தனம் அதாவது பூசும் பொழுது நீங்கள் சும்மா இருக்கிறீங்களே, எப்படி சும்மா இருக்கிறீங்க? இது நமது ஆச்சாரம் இல்லையே. அதுக்கு பாபா என்ன சொன்னார் தெரியுமா? ஜெய்சா தேஷ் வைசா வேஷ் அப்படின்னு சொன்னாராம். இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல் வேஷம் போட்டேன். எதற்கு போட்டேன் அப்படின்னா, மத கலவரம் இருக்கு, இதனால இந்த வேஷம் போட்டேன். மசூதியிலே இருக்கேன், நெருப்ப பத்த வச்சேன், துளசி மாடம் வச்சேன். அதுக்கப்புறம் இந்த மசூதிக்கு துவாரகாமாயி அப்படின்னு பேர் வச்சேன். இப்படி வச்சதால தானே எல்லோரும் என்னிடம் வராங்க. எல்லோரும் எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியுது. எல்லோருமா கலந்து வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ எல்லோரும் கலந்து வாழணும் என்று போதிக்க முடியும் அப்படின்னும்
அவர் சொல்லார். எல்லோரும் என்னை கடவுளா நம்பி என்னிடம் வராங்க. அதனால நான் மட்டும் அந்த எல்லாரும் என்கிட்ட கடவுளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வராங்க. அவங்க இதுல அவங்க அந்த நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க. ஆனா நான் கடவுள் இல்ல, நான் கடவுளுடைய சேவகன், நான் கடவுளுடைய சேவகன் மட்டும்தான் அப்படின்னு பாபா சொல்றார். சொல்லிட்டு அப்போ அந்த அந்த முஸ்லீம கேக்குறார், என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, உருசு அப்படின்றத நான் செய்யறேன், பாத்தியாவும் நான் இங்க செய்ய வைக்கிறேன், அவங்கள நைவேத்தியம் வைக்கும் பொழுது நான் பாத்தியா செஞ்சு வைக்கிறேன், நமாசும் செய்விக்கிறேன், அவங்க இஷ்டப்படி நடந்துப்பேன், அவங்க என்ன சொன்னாலும் நான் அதற்கு இசைறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு தாய்க்கு 4 பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்க 4 விதமான ஸ்நாக்ஸ் செய்ய சொன்னா ஒரு அம்மா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னா தன்னோட குழந்தைங்களுக்காக அவங்க கட்டாயம் செய்வாங்க இல்லையா? அதே போலதான் அவரவர் கடவுள்களுக்கு அவங்க செய்யும் பொழுது அவர் அதை அங்கீகரிக்கத்தான் செய்யணும் இல்லையா? ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக வேறு வேறாக செய்யும் பொழுது கடவுள் அங்கீகரிக்க மாட்டாரா? இதற்கு முன் அதாவது இதுக்கு முன் சத்சங்கத்துல நாம விவரிச்சுட்டு இருக்கோம். அதாவது ரகுவீர் ராவ் பவனத்துல தாஜுதீன் பாபா இருந்த பொழுது, அதாவது அங்கிருந்து அதாவது ரகுவீர் ராவ் தன்னுடைய பவனத்திற்கு தாஜுதீன் பாபாவை கூட்டிட்டு போனாராம். அங்கிருந்து கூட்டி செல்ல வேண்டும் அப்படின்னு சிலர் அவரை வற்புறுத்தினாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என்னை இங்கிருந்து யாரும் கூட்டி செல்ல முடியாது, யாரும் என்ன கூட்டி செல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னாராம். சொல்லிட்டு இன்னொன்னும் சொன்னாராம், நான் லட்சக்கணக்கான வருடங்கள் இந்த பவனத்திலேயே நான் வசிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அது உண்மையாச்சா இல்லையா? அந்த வாக்குறுதி நிஜமானதா இல்லையா? அவர் வாக்குறுதி கொடுத்தார், அந்த வாக்குறுதி நிஜமானதா இல்லையா? அதேதான் தாஜுதீன் பாபா சரீரத்தோ அதாவது அவருடைய சரீரத்தை விடுத்த போது இத்தார் அப்படின்ற இடத்துல பாண்டுரங்கன் கோவில் இருக்கு. பாண்டுரங்கன் கோவில்ல இருக்கிற பாண்டுரங்கன் ருக்மிணி சிலையில இருந்து அந்த சிலை கண்ணீர்ல இருந்து 12 மணி நேரம் நீர் வந்துச்சாம். அது அப்போதைய நியூஸ் பேப்பர்களையும் பத்திரிகைகளையும் வந்தது. அங்க அந்த ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே தாஜுதீன் பாபாவாக அவதரித்து தர்மத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு எழுதியிருக்கு அந்த ஒரு பத்திரிகையில. தாஜுதீன் பாபா மத கலவரத்தை அழிக்க அவதரித்தார் அப்படின்னும் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் காத்து கொண்டு ஆன்மீகவாதியாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேதான் மெஹர் பாபாவும் உபாசனி பாபாவும் கூட தாஜுதீன் பாபாவை தரிசனம் செஞ்சிருக்காங்க. உபாசனி பாபா மெஹர் பாபா இவங்கள 2 பேரையும் சாய்பாபா தானே, ஸ்ரீ சாய்பாபாவுடைய பக்தர்கள் தான் அவங்க. சாய்பாபா பாபா என்ன செஞ்சார்? அவர்கள் இருவரையுமே சிறந்த ஆன்மீகவாதிகளாக அவர் ஆக்கினார் இல்லையா? இதை பொறுத்து நாம் கிரகிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, நிரந்தரம் மத சமரத்தோடு பொறுமையோடும் நம் வாழ்க்கையை நடத்தணும். எல்லோரும் சமம் என்று நினைக்க வேண்டும், அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்று பாவிக்க வேண்டும். அதற்குத்தான் நம் சம்பிரதாயத்தில் வசுதேக குடும்பம் அப்படின்ற வாக்கியம்
கையாண்டார்கள். வசுதேக குடும்பம் அப்படின்னு அந்த ஒரு வாக்கியத்தை கையாண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் மாஸ்டர் அவர்கள் இந்த சத்தியத்தை உணர்த்துவதற்காகத்தான், எல்லா மதங்களும் ஒன்றுதான் அப்படின்னு உணர்த்துவதற்காகவே அவர் கையாண்ட ஒரே ஒரு ஆயுதம் இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தின் மூலமாக அவர் எண்ணற்ற மக்களின் மனசுல அவர் இதை பதிய வைத்தார். எல்லாரும் ஒரே குலம் ஒரே மதம் அப்படின்னு. அதற்கு கையாண்ட ஒரே ஒரு ஆயுதம் இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தின் வழியா நாம எல்லோரும் இதை தெரிந்து கொண்டு பயன் அடைய வேண்டும் என்பதே மாஸ்டர் அவர்களின் ஆசையும் நோக்கமும் கூட என்று சொல்லி சக்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு தாஜுதீன் பாபா கி ஜெய். குருதேவ தத்தா.